சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் பிரதான கட்சியாக விளங்கும் தேமுதிகவின் நிலைப்பாட்டை எதிர்பார்த்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆவலோடு காத்திருக்கின்றன. இந்நிலையில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என்பது உள்ளிட்ட தகவல்களை நமது செய்தியாளர் தியாகச்செம்மரிடம் கேட்கலாம். செம்மல், திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் திமுக தலைவர் கருணாநிதியும் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனும் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இப்படி அவங்க அழைப்பு விடுத்திருக்கிற நிலையில திமுக கூட்டணியில தேமுதிக இணையறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? தம்பி தமிழரசன், ஏற்கனவே திமுக தரப்பில் திமுக தலைவர் கருணாநிதியும் கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஏற்கனவே பல முறை வெளிப்படையாகவே தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட உடனேயே அனைவரது கவனமும் இந்த கூட்டணியில் தேமுதிக விரைவில் இணையுமா என்கிற கேள்வியை நோக்கித்தான் இருந்தது. அப்படி ஒரு சூழலில்தான் நேற்றைக்கு காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய தேமுதிக மாநாட்டு திடலை பார்வையிட சென்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்திடம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகி இருக்கிறது, இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டபோது ஏற்கனவே அந்த கூட்டணி தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கின்றன. கடுமையான விமர்சனங்களை மக்கள் முகநூல் பக்கங்களிலும் பல்வேறு இணைய ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகிறார்கள். இப்படி ஒரு சூழலில் எதற்காக அந்த கூட்டணி அமைந்தது என்பதற்கான விடையை திமுக தலைவர் கருணாநிதி தான் தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். இது தேமுதிக திமுக கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு கடுமையான விமர்சனமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விமர்சனத்திற்கு சற்று பின்னோக்கி பார்த்தால் கடந்த காலகட்டங்களில் பல்வேறு பொது மேடைகளில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயகாந்த் தேமுதிக இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆகியோர் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் விமர்சித்துத்தான் பேசி வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை கடந்த காலங்களில் பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த விமர்சனத்தை பார்க்கலாமா, அல்லது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு பேர வலிமை என்பது உண்டு. பேர வலிமையை கூட்டுவதற்காக இது போன்ற கருத்துக்களை விமர்சனங்களை நெருக்கடியான காலகட்டங்களில் தேமுதிக தரப்பு திட்டமிட்டு வெளியிட்டு வருகிறதா என பல கேள்விகள் இதனை நோக்கி முன்வைக்கப்படுகின்றன. தற்போது வரை தேமுதிக தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. 3 முகாம்களிலிருந்து தேமுதிகவுக்கு அழைப்பு என்பது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று திமுக தரப்பு, மற்றொன்று மக்கள் நல கூட்டணி, மற்றொன்று பாரதிய ஜனதா கட்சி. இந்த 3 தரப்பிலிருந்தும் தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் எழுப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலுமே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் விடை என்ன என்பதை தெரிவிப்பதற்கு முன்பாக இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைத்து தனது பேர வலிமையை தேமுதிக கூட்டி வருகிறது என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்தா இருக்கு. தேவப்பிரியன், செம்மல், நீங்க முன்பு குறிப்பிட்டீங்க, நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது பிரேமலதா தெரிவித்த கருத்தினை பேர வலிமையை கூட்டுவதற்கான முயற்சியாக அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கறாங்க அப்படின்னு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக இணைந்தது ஒரு எதிர்பாராத முடிவாகவே இருந்தது. அந்த மாதிரியான முடிவுகளை இந்த முறையும் எதிர்பார்க்கலாமா? பத்துப்பிரியா, கடந்த முறை அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி வைத்தது என்பது அந்த நேரத்தின் கட்டாயமாகவே பார்க்கப்பட்டது. ஏனெனில் அதற்கு முந்தைய தேர்தல் வரை தேமுதிக தனித்து போட்டியிடும், மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி என்கிற அறிவிப்பை வெளிப்படையாக அறிவித்து தேமுதிக களமாடி வந்தது. ஆனால் 2011 தேர்தலை பொறுத்தவரை அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை எதிர்த்து வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு கட்சிகள் கூட்டணிகளை அமைத்து வந்திருந்தன. அந்த தருணத்தில் திமுகவிற்கு எதிராக களமாடக்கூடிய அதிமுகவோடு இணைவது என்கிற முடிவை இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் எடுத்திருந்தன. அதன் தொடர்ச்சியாகவே தேமுதிக இறுதி நேரத்தில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தது. அதிமுக தரப்பிலும் தேமுதிகவை தங்கள் அணிக்கு கொண்டு வருவதுதான் திமுகவை எதிர்ப்பதற்கு சரியான யுக்தியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதிமுகவும் தொடர்ந்து முயற்சித்து வந்தது. ஆனால் இந்த முறை களம் என்பது முற்றிலுமாக வேறாக மாறியிருக்கிறது. அதிமுக திமுக இரு கட்சிகளுக்கு மாற்று என்கிற அடிப்படையில் பல்வேறு முகாம்கள் இங்கு மாறி இருக்கின்றன. குறிப்பாக மக்கள் நல கூட்டணி அந்த கோஷத்தை முன்வைக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி அந்த கோஷத்தை முன்வைக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒரு முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக களமாடி வருகிறது. இப்படி ஒரு சொல்லில் தற்போது தேமுதிகவிற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. கடந்த முறை ஒப்பிடும்போது இந்த முறை தேமுதிக தன்னை எந்த கூட்டணி இணைத்துக் கொள்வது என்பதற்கான விடை பல்வேறு இடங்களில் அந்த கட்சிக்கு காத்திருக்கின்றன. அதனால் எந்த கட்சியோடு செல்வது என்பது குறித்த முடிவை இறுதி வரை கொண்டு செல்லும் போது பேர வலிமை இயல்பாகவே கூடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் தான் இது போன்ற தொடர்ச்சியான கருத்துக்களை, ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட விஷயங்களுக்கு கட்சிகள் அழைக்கும் போது அதற்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பி வைப்பது, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, மறுபுறத்தில் தலைவர்கள் முதற்கட்ட தலைவர்கள் அந்த கட்சிகள் பற்றி விமர்சிப்பது என்கிற யுக்தியை தேமுதிக கடைபிடித்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. பத்மபிரியா, செம்மல், நீங்க குறிப்பிடும் போது 2 முக்கியமான விஷயங்களை சொன்னீங்க. ஒன்று, பேர வலிமை பேசுவதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சிக்கிறதாகவும், 3 முகாம்களில் இருந்து தேமுதிகவுக்கு கூட்டணி அழைப்பு வந்திருக்கிறதாகவும், திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வந்திருக்கிற அழைப்பை பிரேமலதா விஜயகாந்த் விமர்சிச்சிருக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்டது போல பேர வலிமை ஒரு முக்கிய காரணியா இருந்துச்சுன்னா இயல்பாகவே பாரதிய ஜனதா கூட்டணியில தேமுதிக இணையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல தேமுதிக மக்கள் நல கூட்டணியில இணைய வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு?
தம்பி தமிழரசன், வாக்கு வங்கி அடிப்படையில் நாம் பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 30% மேல் பெறக்கூடிய கட்சியோ அல்லது கூட்டணியோ தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற விதிதான் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது ஆளும் அதிமுகவிற்கு 44% வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. திமுகவிற்கு 23% இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 4%, தேமுதிகவுக்கு 5% இருக்கிறது. காங்கிரஸ், தேமுதிக, திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், புதிய தமிழகம் போன்ற இதர கட்சிகளை ஒன்றிணைக்கும் போது 30% கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் தேமுதிகவை திமுக கூட்டணி இழுப்பதற்கான முயற்சிகளில் அந்த கட்சி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஆளும் கட்சிக்கு எதிராக போகக்கூடிய வாக்குகள் சிதறாமல் அதை ஒருமுகப்படுத்தக்கூடிய முயற்சி தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இதே நோக்கத்தில் தான் தங்களது வாக்கு வங்கி சதவீதத்தை கூட்டுவதற்கு தேமுதிகவினுடைய அந்த 5% என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு கட்சிகளும் தங்கள் கூட்டணிக்கு அந்த கட்சியை கொண்டு வருவதில் முனைப்பு காட்டுகின்றன. ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரையும் இந்த தேர்தல் என்பது முக்கியமான தேர்தலாகத்தான் அந்த கட்சியினர் பார்க்கின்றனர். ஏனெனில் 2011ஆம் ஆண்டு 29 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தற்போது தேமுதிக வசம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 பேர் அதிருப்தி நிலை எடுத்து சட்டமன்றத்தில் செயல்பட்டு வந்திருந்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10% இருந்த வாக்கு வங்கி 5% தேமுதிகவிற்கு குறைந்திருக்கிறது. இப்படி தேமுதிகவிற்கு என்றும் சில பலவீனங்கள் இந்த தேர்தலில் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த பலவீனங்களை கூட பலமாக மாற்றுவதற்கு தான் இந்த 5% வாக்கு வங்கியை தேமுதிக பயன்படுத்தி வருகிறது. அப்படி ஒரு சூழலில் கூட்டணி தேர்வு என்பதில் 2 விஷயங்களில் தேமுதிக கவனமாக இருக்கும். ஒன்று, தேமுதிகவின் தனிப்பட்ட வளர்ச்சி, மற்றொன்று செல்லக்கூடிய கூட்டணிக்கான அந்த பலம். தேமுதிக சேருவதால் எந்த கூட்டணி பலம் பெறும் என்கிற இந்த 2 அம்சங்களை முன்வைத்துத்தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கலாம். வரும் 20ஆம் தேதி மாநாட்டில் பொதுவாக இது போன்ற கூட்டணிகளுக்கு முன்பாக ஒரு மாநாட்டை நடத்துவது, அங்கு பொது மேடையில் தொண்டர்களின் கருத்தை கேட்பது என்கிற நடைமுறையைத்தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பின்பற்றி வருகிறார். அதன் பின்பு சில நாட்கள் கருத்து முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் அவர் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார். இந்த முறையும் 20ஆம் தேதி மாநாட்டில் இது போன்ற ஒரு வேண்டுகோளை, ஒரு கேள்வியை தொண்டர்கள் முன் வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகான முடிவை அவர் அறிவிப்பார் என்றும், அதுவரை இது போன்ற விமர்சனங்கள் மற்ற விஷயங்கள் அனைத்தும் தேமுதிகவின் பேர வலிமைக்கானது மட்டுமே என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தம்பி செம்மல், இந்த நிலையில தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் திமுக கூட்டணியில இணையணும் அப்படின்னு விரும்புறதா செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. இது எந்த அளவுக்கான வாய்ப்பை உருவாக்கும்? பொதுவாகவே அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளில் ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால், ஒன்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவுடன் இணைய வேண்டும், அதிமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவுடன் இணைய வேண்டும் என்கிற அந்த ஒரு சம்பிரதாயம் என்பது தொடர்ச்சியாகவே பல தேர்தல்களாக இருந்து வந்திருக்கிறது. அந்த மனநிலை தொண்டர்கள் மத்தியிலும் பிரதிபலிக்கிறது. அதிமுக எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவோட கூட்டணி சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ண ஓட்டம், அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வேண்டுகோள்கள் தேமுதிகவின் பொதுக்குழு, கடந்த பெரம்பலூரில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இது போன்ற கோரிக்கைகள் தேமுதிக தலைவரிடம் தொண்டர்கள் தரப்பில் வைக்கப்பட்டதாக எல்லாம் செய்திகள் வந்திருந்தன. அப்படி ஒரு அடிப்படையில் தான் திமுகவோடு தேமுதிக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை அந்த கட்சி துவங்கியது என்பதே திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு மாற்று என்ற முழக்கத்தை முன்வைத்துத்தான் அந்த கட்சி தொடங்கியிருந்தார். அந்த கட்சியை விஜயகாந்த் தொடங்கியிருந்தார். ஆனால் அந்த மாற்று என்கிற கொள்கை 2011ஆம் ஆண்டு அதிமுகவோடு இணைந்ததோடு வேறொரு பரிமாணத்தை பெற்றது. தற்போது மீண்டும் திமுகவோடு இணைந்தால் மாற்று என்ற முழக்கம், அவர் முன்வைத்த முழக்கம் என்பது முற்றிலும் காலாவதியாகி போய்விடும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை மனதில் வைத்துத்தான் தேமுதிக முடிவு செய்ய இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் சொன்னது போன்று தொண்டர்கள் மத்தியில், தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு கருத்து வருகிறது என்கிற செய்தி பல தரப்பில் உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்றொரு புறத்தில் தேமுதிகவின் வெற்றி என்ன, தேமுதிகவின் எதிர்காலம் என்ன என்பதும் மனதில் வைத்துக் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் சில தொண்டர்கள் மத்தியில் வரத்தான் செய்கிறது. தம்பி கண்டிப்பா செம்மல், தேமுதிகவின் முடிவு தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்குகளில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்நிலையில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்த உங்களுடைய விரிவான அலசலுக்கு நன்றி தியாக செம்மல்.